கருவாடு கருவாடு வாழை கருவாடு வாங்கம்மா வாங்க. கருவாடு கருவாடு எவ்வளோண்ணா கருவாடு? ரேட்டு கம்மிமா, வாமா வாங்கிக்குமா. உப்பு இருக்குமாண்ணா? உப்பு, சுகரு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள் எல்லாம் இருக்குதுமா. ஏன்னா கிண்டலா? உப்பு அதிகமா இருக்கான்னு தானே கேட்டேன். உப்பு போடாதாமா கருவாடு, இல்ல கேட்டு போடுமா. வெடியில போட்டு கை வேணா சரியா போட்டு போகுது. சரி, வாழை கருவாடு மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது கருவாடு இருக்கா? உனக்கு என்னமா கருவாடுனா? நாய் கருவாடுமா, எலி கருவாடுமா, இல்ல தவளை மாட்டா கருவாடுமா? இங்க பாரியா, நீ தேவையில்லாம கொழுப்படுத்து பேசிட்டு இருக்க. வாழை கருவாடு இல்லாம வேற என்ன கருவாடு இருக்குன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. சும்மா ஜோக்குமா, நான் எல்லாரும் கட்டி இப்படிதான் காமெடியா பேசுவேன். வாழை கருவாடு மட்டும் தான் இருக்குதா? சரி, நல்லா இருக்குமா? நல்லா இருந்துச்சு, சொத்தியா எழுதி கொடுக்க போறேன். இருக்கிற கருவாடு வாங்கிக்கேமா. நீ ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டற, எல்லாமே ஏட்டிக்கு பேசிட்டு இருக்கிற. நான் தான் சொன்னமா, நான் ஏட்டிக்கு போட்டியா பேசியே பழகிட்டமா. சரி, இந்த கருவாடு எப்படி உருவாகுது? மைதா மாவும் கோதி மாவும் போட்டு பேசிஞ்சா உப்பு போட்டு கருவாடு மாதிரி உருவாக்குவோம். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ ரொம்ப ஏகத்தலமா பேசிட்டு இருக்கிற. பின்ன நீ கேக்குற கேள்வி அப்படி இருக்குதா? இரு ஒரு நிமிஷம், போன் வருது. டேய் இருடா, ஒரு குண்டு பொம்பளை கட்ட வியாபாரம் பண்ணிக்கிறேன். என்னது குண்டு பொம்பளையா? இங்க பாரு, நீ ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கிற. டேய் கட் பண்றா. ஏமா நீ குண்டாலாம ஒல்லியாக்குற? கருவாடு வியாபாரம் பண்ண வந்தியா? கருவாடு மட்டும் வியாபாரம் பண்ண, என்ன பத்திலாம் பேச வச்சுக்காத. ஏக்கா, உங்க வீட்டுக்காரர் எங்க? இன்னைக்கு வேலைக்கு வரேன்னாரு, ஆளே காணோம். வேலை இல்லைன்னு சொன்னப்பா அந்த ஆளு. வா, இதே மாதிரி தான் போய் சொல்லி அட்வான்ஸ் வர வாங்கி வந்துருக்காரு அவரு. என்ன போய் சொன்னாப்ல? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்ல, என் பொண்டாட்டி கை கால் வெளிச்சுக்கிச்சுன்னு 3 வாட்டி காசு வாங்கி வந்தாரு. மோகன இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கானாவா? ஏமா வீட்டுக்காரங்க எனக்கு நேத்துக்க கருவாடு வாங்குமா. அட வாங்குற ஏரியா தம்பி, அட்வான்ஸ் எவ்வளவு வேண்டு வந்தாரு அவரு? யாராவது சின்ன வீடு வச்சிருப்பான் பழுது, அதுக்காட்ட குடுத்துட்டு இருப்பான். நீ அங்கெல்லாம் கேட்டுக்கிறா? யோ, என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும், அவர் ரொம்ப உத்தமரியா. உத்தமர்னு சொல்லிட்டு அவன் ஊதி போச்சு கால் வச்சு முடிச்சு காசு வாங்குறான். நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிற. நீ சொல்லுப்பா, நீ எவ்வளவு வாங்கிட்டு வந்தாரு? 1000 ரூபாய் வாங்கி வந்தாரு. கொழுப்பு பிடிச்சவன் இந்த வேலை பாக்குறானா? தம்பி ஒரு நிமிஷம் இப்படி ஒளிஞ்சுக்கியா, அவனை பிடிச்சி வலிச்சுட்டு வராம என்ன சொல்றான்னு பாக்குறேன். சரிக்கா, நீ போய் கூட்டணும், நான் அப்படி ஒழிஞ்சுக்கிறேன். நான் எங்க ஒழிஞ்சுக்கிட்டான்? வீட்டுல வந்து ஒழிஞ்சுக்கிட்டான். நீ ஏன் எங்க வீட்டுல வந்து ஒழிஞ்சுக்கணும்? நீ இங்கே இரு. நீ எது மூஞ்சின்னு தெரியல. வியாபாரமே இப்படி கிடக்குது. இங்க பாரு, முன்னிட்டு இருக்காத, கம்முனி நில்லு. நோ, எவ்வளவு கருவாடு? எவ்வளவு இருந்தா நீ வாங்குவா? இல்ல, விலை சொன்னா வாங்குவேன். எனக்கு மூஞ்சி வாட்டமே தெரியும், எவன் வாங்குமா எவன் வாங்க மாட்டான்னு. அவனை கோத்து விடுறதுக்கு நீ வந்துக்கிற. ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுற பேரு? உங்ககிட்ட நான் கருவாடே வாங்க மாட்டேன். ஆமா, இவர் ஒரு கூட கருவாடு வாங்கிட்டாரு, அதுல வந்த லாபத்துல குடிச்சிட்டு ஓரமா பாத்துக்கிறேன். போடா, திமிரு ஓவர் தான் உனக்கு. ஆமா, இவர் தினமும் வாங்கி கொடுக்கறது ஆட்டுக்காரியா துண்டு எனக்கு கோய்ப்பு அதிகமாயிடுச்சு. வாயா, வெளில வாயா. நேத்துக்கு டிவி பாத்துக்கிற ஆளை கூட்டின்னு வரா. இன்னைக்கு லீவு தானே சொன்ன நீ? சூப்பர் கை கால் வலிச்சுக்கின்னு சொன்னேன். சூப்பர்வைசர் யாருப்பா? நல்லா பரட்ட முடி வச்சிருப்பாப்பலையா? நவ நீ என் கூட வேலை செஞ்ச மாதிரி பேசுற. யாருமா? பார்த்தா தெரியல, கண்ணா வஞ்சி போச்சா? கருவாட்டு வியாபாரி. அனு கூட கருவாடு வச்சிருந்தா வியாபாரம் நீ? இவனாலே ஊட்டான் சக்கர நீ? ஆமா, இவர் வீடு வந்து பெரிய பேலஸ். இவர் வீட்டை சுத்தி பார்க்க வந்துக்கிறாங்க. ஏய், கருவாடு வாங்குறீங்களா இல்லீங்களா சொல்லுங்க. ஏய், நீ தான் நிக்க வச்சியா? ஆமா, நான் தான் நிக்க வச்சேன். இது மாதிரி ஆளுக்கிட்ட ஏன் கருவாடு வாங்குற? திட்டு பசங்க தின்னு வந்திருப்பான் கருவாட. நான் திருடின்னு வரணும், இல்ல கருவாடு வளர்த்து சாவு வச்சு எடுத்துன்னு வரணும். உனக்கு கருவாடு ஒன்னா வாங்கி தூண்டுறான் நாயா? நாயா? நாடி எப்படி பேசுறான்? யோ, இப்பெல்லாம் பேச வச்சுக்காத. ஆமா பேசுறாங்க. சரியா, எவ்வளவு உனக்கு கருவாடு சொல்லுங்க முதல்ல. இரு, அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து இருக்குது. யோ, யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன? சூப்பர்வைசருக்கு. எவ்வளவு நாளா உடம்பு சரியில்லை? அவன் 4 நாள்ல உடம்பு சரியாயிடுச்சு. இப்ப கூட கை கால் வலிச்சுக்கினா. டேய், மாட்டிக்கு போறா, பாத்து பேசுறா. நேத்த பார்த்து பேச மாட்டிக்கு போறாங்க. நீ வாய முன்னு போடா, உன் கருவாடு எனக்கு வேணா. நல்லது சொன்னா எருமாட்டுக்கு புரியுமா? அது மூஞ்சி போறான், பெத்து போறாங்களா எருமாட்டு வயிற்றுல தூக்காங்களா தெரியல. ஏய், இவன் ரொம்ப அசிங்கப்படுத்துறான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அட இரியா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உண்மையா சூப்பர்வைசருக்கு உடம்பு சரியில்லையா? நான் பொய்யா சொல்ல போறேன். நான் குறுக்க கேட்டுனே கடுக்குறா. கொஞ்சம் வெளியே வாங்க தம்பி. டேய் அகலவாயா, எனக்கடா கை கால் வலிச்சுக்கிச்சியா? சூப்பர்வைசர், நான் உங்களை சொல்லுங்க, வேற சூப்பர்வைசர் சொன்னேன். டேய், நான் ஒண்டியதான் அங்க வேலை செய்யறேன், என்ன சொல்லாம வேற யார சொல்ல போற? அது வந்து உங்களை சொல்ல சார். பச்சு சொன்னேன், வாய விடாதுறான்னு. வாய விட்டு மாட்டீங்கயா? ஏயா, எனக்கு கை கால் வலிச்சுக்கிட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்துருக்குற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? டேய், என் பொண்டாட்டிக்கு கை வலிச்சுக்கிச்சு கால் வலிச்சுக்கிச்சுன்னு 3 வாட்டி 1000 வாங்கினேன்ல. எல்லாத்தையும் சொல்லிட்டுக்கிறானே, என்ன பண்றது?
உன்னை நம்பி இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கானே என்கிட்ட போய் சொல்றல நீ. போமா உனக்கு துரோகம் பண்ணிட்டான்ல, போய் பெரிய கயிறா பார்த்து தூங்கிடு. ஐயோ இந்த ஊர் தாங்காத, அதை மாதிரி புதுசா தலை போட்டுக்கிறாங்க, அதில் போய் தூங்கிடு. இருடா, ஏன் அவ்வளவு அவசரமா போற? கயிறு எடுத்துனுப்பா. கயிறா எதுக்கு? நீ தானே அந்த வீட்டுல போய் தொங்க போற, கயிறு மறந்துட்டு போறியா? ஏம்பா கவுரு அறுத்துக்கும் வேணா நம்ம கம்பெனில இருக்குல்ல கிரைன் ரோப்பு, அது எடுத்துன்னு வந்து கூட. அதுவும் கரெக்ட் தான் சார். ஏய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, நான் போய் கம்பெனில ரோப் எடுத்துன்னு வந்துடுறேன். சரி நீ போய் எத்தனை வந்திருப்பா. ஏமா அவர் வரத்துக்குள்ள நீ கருவாடு வாங்கி கோயம்பு வச்சு சாப்பிட்டு போய் தூங்கிடுமா. ஏன் என்ன எல்லாம் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? எவ்வளவு நான் கருவாடியா எங்க அம்மா வாங்கி சொல்லிச்சா? உம்மா இல்ல யாரு வாங்க சொன்னாலும் தருவேன். எவ்வளவு போனா? ஒரு 1/4 கிலோ எவ்வளவு வேலை ஆகும்? 1/4 கிலோ 75 ரூபாய். 1/2 கிலோ? 1/2 கிலோ 150 ரூபாப்பா. அப்போ 1 கிலோ? 1 கிலோ 300 ரூபாய். அப்போ 10 கிலோ? உட்காருங்க சார் உட்காருங்க சார். 10 கிலோ 3000 ரூபாய் சார். அப்போ 20 கிலோ? 20 கிலோவா? 20 கிலோ 5000 ரூபாய்க்கு கொடுத்துறேன் சார். யோ நான் விலை கேட்டா சொல்ல மாட்டேன், மொத்தமா கேட்டாக்கா அப்படியே கொடுத்துடுறேன். அட போங்கண்ணா பிச்சைக்கார பசங்களா. சார் 20 கிலோ வாங்க போறாரு, அவருக்கு கொடுப்பனா உங்கள மாதிரி 1/4 கிலோ வாங்குறவங்க கொடுப்பனா? யோ என்னயா நான் தானே முதல்ல வேலை கேட்டோம், நீ போய் அந்த ஆளு கொடுக்குறங்கற? விலை கேட்டேன் எவ்வளவு நேரம் கேட்டுங்கப்பா. வாங்கிக்கமா 150 ரூபாய் சொல்லிட்டேன். சரி இன்னும் கோச்சிக்காது, நான் ஒரு 1/4 கிலோ போட்டு போனேன். என்னத்த 1/4 கிலோ? சாருக்கு 20 கிலோ கொடுத்துக்கு எனக்கு 10வது போடுது கருவாடு. நாயுடு இப்படி சொல்றா கருவாட்டுக்காரன். உன்னை உதைக்க போறா, நீ எதுக்கே போய் சொல்வ? சரி விடுக்கா, நடந்துச்சு. நாளைல இருந்து ஒழுங்கா வேலைக்கு காமிச்சு வை. யோ ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு போவியா? போறேன். அதான் இங்க வந்து போட்டு கொடுத்துட்டாரு. எல்லாம் உன் நல்லது தாயா. என்ன எதனா சின்ன வீடு வச்சுனீங்க என்ன? ஏய் அது வேறயா? ஏய் அவர் சொல்றதுல நம்பாத, அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு. பார்த்து உஷாரா வச்சுக்கா, இந்த மாதிரி கரோடுக்காரனா ஊட்டான சேர்க்காத. மூஞ்சி பேர் நல்லா எப்படி இருக்குதுன்னு. டேய் போடா, எனக்கு 20 கிலோ வியாபாரம் ஆயிடுச்சா. நீ சாப விட்டாலும் பலிக்காத. யோ இப்ப சொல்லு, எங்களுக்கு நீ கருவாடு தரவே தர மாட்டியா நீ? கருவாடு தலை கூட தர மாட்டேன். சாருக்கு 20 கிலோ வேணுமா? 30 கிலோ எவ்வளவுப்பா? ஐயோ 30 கிலோ இல்ல சார், நாளைக்கு எடுத்துன்னு வரேன் சார். நாப்பா நீ இப்படி சொல்ற? சாரி சார், இன்னைக்கு 20 கிலோ வாங்கிக்கோங்க, நாளைக்கு இன்னொரு 10 கிலோ வாங்கிக்கோங்க. ஆஹா அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகுதா, நான் போறேன். என்னது போயிட்டு வரீங்களா? சார் சார் இங்க வாங்க சார், நான் பக்கத்துல எங்கன்னா வாங்கி தரேன் சார். டக்குன்னு கோச்சிக்கிறீங்க. அப்ப 50 கிலோ எவ்வளவு வேலை? 50 கிலோவா? என்ன சார் சொல்றீங்க? அப்ப எவ்வளவு தான் உங்களுக்கு வேணும்? நீ 100 கிலோ எவ்வளவு வேலைன்னு சொல்லு. சார் உங்களுக்கு எவ்வளவு கருவாடு சார் வேணும்? 50 கிலோன்றீங்க, 100 கிலோன்றீங்க, போய்க்கினே இருக்கிறீங்க. நீ பட்டுன்னு வேலையை சொல்லுப்பா, நான் வர மத்த வேலை எல்லாம் பாக்கணுமே. ஐயோ 100 கிலோக்கு நான் எங்க போவேன் சார்? 100 கிலோ 30,000 ரூபாய் ஆகுது சார். அப்ப 1000 கிலோ எவ்வளவு ஆகும்? 1000 கிலோவா? டேய் விசாரிச்சா இல்லையா? கேட்டுக்கிறேன் 1000 கிலோ எவ்வளவு ஆகும்னு. நானும் 1000 கிலோ கேட்டுக்கிறேன், 10 கிலோ கேட்குறேன்டா. 10,000 கிலோவா? சரி அது இருக்கு. ஆப்பிள்லாம் வேலைன்னு கேட்டியா இல்லையா? கிலோ 200 ரூபாவும், 1000 கிலோ 2 லட்சம் ரூபாவும். அப்படியா? அந்த சப்போட்டா பையனா வேலைன்னு கேட்கலாமா? சப்போட்டா போய் வேலை கேட்கலாமா? ஹலோ இங்க கருவாடு கேட்டீங்களா? என்ன ஆச்சு? வாங்கிக்கிறப்பா, போய் கேட்டு வரோம். யோ வாயா, இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு போயா. 10,000 1000 கிலோ எடுத்து வந்து வாங்கிட்டு போறோம். வந்து வாங்கிட்டு போறீங்களா? சும்மா பில்டப்பா. அட நாசமா போடணுங்களே. உனக்கு வேணுயா, இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எவ்வளவு தெளிவா பேசுன எங்க கிட்ட. டேய் நீ வாங்குற 1/4 கிலோவுக்கு நீ பேசத்துல நான் கேட்கணும் அவசியம் இல்ல. அந்த மூதாவி ஏதோ பில்டப் பண்ணிட்டு போச்சு, நான் தெருல போனா வித்துற போறேன். என்னயா ஏதோ கெஞ்சி கேட்பான்னு பேச இப்படி பேசுறான்? சரி கேளு கெஞ்சி கேளு. நோ ஒரு 1/4 கிலோ கொடுத்துட்டு தான் போயேன். ஏய் பூதமதியா பே. கருவாடு. அடங்கொய்யால கருடு வைக்கிறவனுக்கு எவ்வளவு தென்னோட்ட பத்தியா? ஆமா அதனால தான் உனக்கு கொடுக்காம போறேன். உனக்கு இந்த வாய் கொடுப்பா சரியா? போ உள்ள.